வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நாள் நீடிக்காத திமுக உறவு, மூத்த அமைச்சர்களால் திமுக விட்டு வெளியேறும் முடிவில் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் எப்படி இருந்தார்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா திமுகவில் இணைந்த பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த செயல்பாடுகளால தான் மூத்த அமைச்சர்கள் பன்னீர்செல்வத்தை இந்த திமுக விட்டே ஓட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். குறிப்பா தினமலர்ல வந்திருக்கக்கூடிய கட்டுரை தொடர்பாக இந்த செய்தியை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். திண்டுக்கல் பெரியசாமி, இந்த திண்டுக்கல் பெரியசாமி அவர்கள் தேனி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர். தேனி மாவட்டத்தில் 3 பேர் வெற்றி பெற்றிருந்தாலும் அங்க யாருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கல. அதனால திண்டுக்கல்ல வெற்றி பெற்ற திண்டுக்கல் பெரியசாமி அவர்கள் தான் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக நியமிச்சிருக்கின்றார்கள். பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட சுபாவம் கொண்டவர், அதிர்ந்து பேசாதவர், அமைதியானவர், பண்பானவர், உண்மையான குணம் கொண்டவர், கட்சிக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவர். இதெல்லாம் நான் சொல்லல. திமுக போன பிறகு அவரை வாழ்த்துறதுக்கு எனக்கு வாய் வரல. ஆனால் இந்த வாசகம் எல்லாம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக இணைந்து விட்ட பிறகு அவர் பதிவிட்டது. பன்னீர்செல்வத்தை எப்படி எல்லாம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கழுவி ஊத்தினார்னு தெரியும். துணை முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் ஊழல் செஞ்சிருக்கின்றாரு. அறப்போர் இயக்கமானது சுட்டி காட்டி இருக்கிறது. பன்னீர்செல்வத்தை பதவி நீக்கம் செய்யணும் முதலமைச்சர். அப்படி இல்லைன்னா ஆளுநர் கிட்ட போய் பரிந்துரைக்கணும். ஆளுநர் பாத்தீங்கன்னா பதவியை பறிக்கணும் பன்னீர்செல்வத்தினுடையது அப்படின்லாம் கோரிக்கை வச்சாரு நம்முடைய அன்றைய கால எதிர்கட்சி தலைவர், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவே ஒரு போராட்டத்தையே முன்னெடுத்தார். அப்படி பன்னீர்செல்வத்தின் மீது ஏகப்பட்ட வன்மத்தையும் வஞ்சகத்தையும் கக்கின முதலமைச்சர் கட்சியில சேர்ந்த பிறகு பன்னீர்செல்வத்தினுடைய துரோக குணம் எல்லாம் மறந்து போய் பண்பானவர்ப்பா, அன்பானவர்ப்பா, அதிர்ந்து பேசாதவர்ப்பா, கட்சிக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவர்ப்பா, யாராவது முதலமைச்சர் பதவியை கொடுத்து அது எந்தவித சேதாரமும் இல்லாம கொடுத்தவங்கிட்டே ஒப்படைப்பாங்களா? இந்த மாதிரி விசுவாசிய தாய் கழகத்தில் இணைத்துக் கொள்வதில் பெருமைப்படுகின்றேன் என்று சொன்னார். சோ எத்தனையோ பேர் திமுக இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை தாய் கழகத்துக்கு வரவேற்கின்றேன் என்று மட்டும்தான் முதலமைச்சர் பதிவிடுவார். ஆனால் தனிப்பட்ட மனிதனுடைய புகழ பாடவே மாட்டாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள் சேர்ந்த பிறகு அவருடைய குண நலன்களை எல்லாம் குறிப்பிட்டு, அவருடைய கடந்த கால பணிகள் எல்லாம் குறிப்பிட்டு வாழ்த்தியிருந்தார். இது மூத்த அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சோ ஏன் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன விஷயத்த சொன்னாவே புரிஞ்சுக்குவீங்க. பன்னீர்செல்வம் அமைதியாகவே போய் ஆரவாரம் இல்லாம முதலமைச்சர் கிட்ட எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்வாரு. அந்த அமைதியான சுபாவமே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் போன்ற ஆட்களுக்கு பிடிப்பு ஏற்பட்டுவிடும். அதனால அவர் எப்படியா இருந்தாலும் நம்பர் 2 இருப்பாரு, நாமெல்லாம் நம்பர் 3 அப்படின்னு திண்டுக்கல் பெரியசாமி அவர்கள் நினைக்கின்றாராம். அது மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா பன்னீர்செல்வம் மாதிரி கட்சி விசுவாசத்தை காட்டுறது யாருமே இல்ல. திமுக தலைமையே அப்படியே அதிர்ந்து போயிருக்கிறதா. வைத்திலிங்கம் கூட சேர்ந்தாரு. ஆனா ஒரே நாள்ல போய் வீட்டுல இருக்கிற எல்லா போட்டோவும் தூக்கி குப்பையில போடல. ஜெயலலிதா படம் இருந்தது, எம்ஜிஆர் படம் இருந்தது, எல்லாருடைய படங்களும் இருந்தது இருந்த மாதிரியே தான் இருக்குது. ஆனா கூடுதலா பாத்தீங்கன்னா வைத்திலிங்கம் வீட்டுல உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் படம் எல்லாம் போய் இடம்பெற்றிருக்குது. ஆனா பன்னீர்செல்வம் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லா படங்களையும் எடுத்து தூக்கி போட்டு கொளுத்தி விட்டுட்டார். அவ்வளவுதான். ரெண்டாவது, வீடே ஏடிஎம்கே கலர்ல தான் இருந்தது, அதை டிஎம்கே கலர்ல மாத்திட்டார். அவருடைய கேட்டுக்கு முன்புறத்துல ரெட்டலை போட்டிருந்தார், அதையும் வெட்டி எடுத்துட்டு உதயசூரியன் சின்னத்தை பதிச்சிட்டார். இது தன்னுடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துடைய எண்ணமா இருக்கலாம். ஆனால் தேனி மாவட்டம் முழுவதும் எங்கெல்லாம் திமுக கொடிகம்பம் இருக்குதோ அந்த கொடிகம்பம் முழுவதும் புதுசாக மாற்றுகின்றாராம். அந்த திட்டத்துல இறங்கிட்டாராம். எப்பவுமே தலைமை தான் உத்தரவிடுமா. இந்த பாருங்க, ஒவ்வொரு கொடிகம்பங்களும் போய் பாருங்க, கொடிகம்பத்துக்கு வர்ணம் பூசுங்க, புதுசா கொடி ஏத்துங்க. அப்படி கொடி ஏத்துனதை போட்டோ எடுத்து தலைமையகத்துக்கு அனுப்பி வையுங்க. ஒவ்வொரு கிளையிலும் புதிய கொடியுடன் இருக்கணும் திமுக கழகம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கழகம் தொடங்கின நாள்ல அது வரைக்கும் யாரும்
கொடி ஏத்துறதா இருந்தா தலைவர்கள் வந்தா புதுசா கொடி ஏத்துவாங்க. ஆனா பழைய கொடி கம்பத்தை தொடவே மாட்டாங்களாம். ஆனா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஊர்ல உயரமாகவும் மற்ற கட்சியை விட உயரமாகவும் கொடி கம்பத்தை நட்டு கொடியேத்த போறாராம். இரண்டாவது, பழைய கொடி கம்பங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறாராம். புதிய கொடிகளை ஏற்றத்துக்கான உத்தரவிட்டு இருக்கின்றாராம். பணங்களை வாரி இறைச்சிருக்கின்றாராம். தேனி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக கிளைக்கழகங்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா திண்டுக்கலை பெரியசாமி மூலமாக கவனிக்கப்பட்டு விட்டார்கள். இப்ப பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளராக அந்த கிளைக்கழகங்கள் மாற வேண்டும் என்பதற்காக பன்னீர்செல்வம் பாத்தீங்கன்னா கை நிறைய வாரி கொடுக்க வச்சிருக்கிறாராம். ஏப்பா யாரெல்லாம் அதிமுக இருக்கிறீங்களோ என்னுடைய விசுவாசிகள் அவங்களாம் போய் திமுக கிளைக்கழகத்துடன் நெருக்கமாயிடுங்க. ரெண்டாவது என்னடா வாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்கறான்னு பாருங்க, அதெல்லாம் வாங்கி போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேனி மாவட்டம் முழுவதுமே பன்னீர்செல்வத்துடைய கையில் இருக்கின்றதற்காகவே பெரிய மாநாடு போட போறாராம். நம்ம முதலமைச்சர் ஐயா கூப்பிட்டு எல்லாரும் செய்யறது தான். ஏன்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு சேர்க்கின்ற பொழுது அவர் தலைமையில நிர்வாகிகள் தொண்டர்கள் இணைப்பு மாநாடு என்று நடத்துவாங்க. ஆனால் அந்த மாநாட்டுக்கு பிறகு இல்ல அந்த பொதுக்கூட்டங்களுக்கு பிறகு அவங்க எங்க போவாங்கன்னு தெரியாது. ஆனா பன்னீர்செல்வம் அப்படி கிடையாதான். பணத்தை இறைச்சி தேனி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக கிளைக்கழகங்களை பலப்படுத்துறேன் அப்படின்ற போர்வில தன்னுடைய ஆதரவாளர்களாக பன்னீர்செல்வம் அவர்கள் மாற்றுகின்றாராம். அப்ப ஏற்கனவே தேனி மாவட்டத்தில் திமுகவில் செல்வாக்கா இருந்தவங்க எல்லாம் செல்லா காசு ஆயிட்டு இருக்கிறாங்க. புதுசா வந்தவுடைய வேலை 20 நாள் சுறுசுறுப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகனை முடுக்கி விட்டு பன்னீர்செல்வம் களத்துல இறங்கி தேனி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக கிளைக்கழகங்களை பலப்படுத்துன்னு சொல்லிட்டு பணத்தை எதுவுமே கொட்டி இருக்கிறாரு. இது ஏற்கனவே அங்கிருந்து உங்களுக்கு வைத்தறிச்சல். அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திண்டுக்கலை பெரியசாமி அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை. அதனால பன்னீர்செல்வம் போக்கானது திமுகவில் யாருக்குமே பிடிக்கல. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஏற்கனவே தேனி மாவட்டமானது திமுகவுடைய கோட்டையாகத்தான் இருந்திருக்குது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா பன்னீர்செல்வம் மட்டும்தான் ஜெயிச்சாரு. தேனி மாவட்டத்தில் 4 தொகுதியில் 1 தான் ஜெயிச்சாரு. மீதி 3 திமுக ஜெயிச்சது. புதுசா அங்க போய் எதுவும் பன்னீர்செல்வம் அவர்கள் புடுங்க தேவையில்லை அப்படின்னு திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் நினைக்கிறாரு. ஆனா மாவட்டத்தில் கட்சியில சேர்ந்த பிறகு நம்முடைய அறிவாலயம் நோக்கி பன்னீர்செல்வம் வரலனா கூட மாவட்டம் முழுவதும் தினந்தோறும் ஏதாவது ஒரு கூட்டம் போட்டு தினந்தோறும் நான் தொண்டர்களை அதாவது அதிமுக இருக்கக்கூடிய என்னுடைய ஆதரவாளர்களை திமுக சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு அலப்பற பண்ணிட்டு இருக்கின்றாராம். ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எடப்பாடி பழனிசாமி தானே நம்மள என்ன பண்ணி போடுவாரு. நம்முடைய ஆதரவாளர்கள் அப்படிதான் இருக்க போறாங்க. நம்ம ஆதரவாளர்களுக்கு இதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் செய்வோம். ஆனா அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மூலம் செய்வோம். ஏன்னா நம்ம பணத்தையும் செலவழிக்கணும். நாம கட்சியில் இருக்கிறோம். அதனால கட்சி பணத்தையோ இல்ல ஆட்சியில் இருக்கிறோம் ஆட்சி பணத்தையோ கொடுத்து நம்முடைய ஆதரவாளர்களை குஷிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு ஏன்பா இவெல்லாம் என்ன தர்மத்தின் போது ஆதரிச்சாம்பா அதனால இதெல்லாம் கொடுப்பா அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்லுவாராம். எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் கொடுக்க சொன்னார் என்ற விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு தானே கொடுப்பது போல கொடுத்து பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் அத்தனை பேரையும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்களாக மாத்திக்கிட்டாங்களாம். சோ அதனாலே அதிமுகவில் தனக்கான இடம் இல்லாம போச்சான். ஆனா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திமுக தலைமையில நமக்கு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படவே இல்லையா. 3 முறை முதலமைச்சராக இருந்த மனுஷன் மாவட்டத்தில் கூட செல்வாக்குலன்னா காரியம்னா துப்புவான் அப்படின்றதுனால மாவட்டத்தில் தன்னை விட பெரிய செல்வாக்கு மிகுந்தவன் யாரும் இருக்கக்கூடாது என்பதனால ஒரு புதிய அதிகார மையத்தை உருவாக்குறாரு பன்னீர்செல்வம். ஏன்னா அதிமுகவை தூக்கி எறிஞ்ச மாதிரி நம்ம திமுகவிலையும் போக போக தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா நமக்கோ 75 வயது ஆகி போய்விட்டது. நாம வெளியே போடாமலாம் வந்துடலாம். ஆனா தன்னுடைய மகன் அதனால தன்னுடைய செல்வாக்கு அசைக்க முடியாம இருக்கின்றதுக்காக சம்பாதிச்சது அத்தனை செலவானாலும் பரவாயில்ல, இந்த வாட்டி செந்தில் பாலாஜி மாதிரி சிறப்பான ஒரு வெற்றியை காட்டுறான் பார். தேனி மாவட்டம் 4ம் திமுகவது பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வம் வாரி இறக்கின்றாராம். இது திமுகவுடைய மூத்த அமைச்சர்களுக்கு குறிப்பா தங்கத்தமிச்சன் ஐ பெரியசாமி அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தங்கம் தென்னரசு கிட்ட போய் நாசுக்கா காதுல ஊதிருக்காங்க. பன்னீர்செல்வம் கட்சியில சேர்ந்து 4 நாள் ஆவல சாமி. அவன் மாவட்டத்தில் ரொம்பவே அலப்பற பண்றான். பன்னீர்செல்வம் அடக்கமானவர், பண்பானவர், நேர்மையானவர், கட்சிக்கு விசுவாசமானவர், திராவிட சித்தாந்தம் கொண்டவர். அதனால திராவிட கழகம் அழிந்து விடக் கூடாது என்பதற்காக மீண்டும் தாய் கழகம் வந்து விட்டார். முதலமைச்சர் வாயாலே வாழ்த்து பெற்று விட்டார். அதை ஒன்ன வச்சுக்கின்னு பன்னீர்செல்வம் உருட்டுவான், ஏதாவது பார்த்து செஞ்சு விடு அப்படின்னு நம்முடைய தங்கம் தென்னரசு கிட்ட போய் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்ப எதுவும் பண்ணணும்னு வச்சுங்களேன், அது புகார் சொல்ற மாதிரி இருக்கும், கோல் மூட்டுற மாதிரி இருக்கும், இன்னும் பன்னீர்செல்வத்துடைய செல்வாக்க உயர்த்தி விடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, வழக்கமாக நம்முடைய ஆதரவாளர்கள் தான் திமுக இருப்பாங்க.
பன்னீர்செல்வத்தை தேனி மாவட்டத்தில் நம்ம வளர்த்தோம்னா நமக்கான செல்வாக்கு விழுந்து விடும். அதனால பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கான டீம் அதிமுக இருந்திருக்கும், அந்த டீமை வச்சு வேலை பார்க்கட்டும். நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல நம்ம கட்சிக்காரனுக்கு சீட்டு கிடைச்சா திமுகவிலே இருந்து திமுகவுக்கே உழைச்சி ஆண்டாண்டு காலமாக திமுக விசுவாசியா இருக்கார், அவனுக்கு வேலை பார்க்க சொல்லு. எந்த தொகுதியில் இருந்தாலும் சரி, திமுக தேனி மாவட்டத்தில் எங்க நிக்கிறானோ அவனுக்கு வேலை பார்க்க சொல்லு. ஆனா பன்னீர்செல்வத்துக்கோ அவனுடைய மகனுக்கோ திமுக காரன் வேலை செய்ய தேவையில்லை அப்படின்ற ரகசிய உத்தரவு மட்டும் பிறப்பித்து விடுங்கள். நம்ம கிட்ட இல்லாத பணமா பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருக்குது. அதனால நம்முடைய செல்வாக்க மீண்டும் நிரூபிக்க வேண்டும் என்றால் பன்னீர்செல்வத்துக்கு போட்டியாக நம்முடைய கீழ்மட்ட ஆதரவாளர்களை நாம கவனிச்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய திண்டுக்கல் ஐ பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் தங்கம் தென்னரசு அவர்களுடைய ஆலோசனைப்படி அவரும் தேனி மாவட்டத்தில் இறங்கி ஒவ்வொரு கிளையா போய் பணங்களை இறக்கி கொண்டு இருக்கின்றாராம். பன்னீர்செல்வத்தை வளர்த்தேன்னு வச்சுங்களேன், அவன் கை காட்டுறவன் தான் அந்த தொகுதியில. அதற்கு பிறகு நீ எல்லாம் மேலே எழுந்து வர முடியாது, அப்புறம் அவன் புள்ளதான் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க தமிழ்ச்செல்வனுடன் கைகோர்த்து கொண்டு பன்னீர்செல்வத்தை அடுத்த தேர்தலில் சோழி முடிக்கணும். அப்படி சோழி முடிச்சாதான் ஆஹா பன்னீர்செல்வத்தினால நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை, அவங்க மகனால எந்த பயனும் இல்லை, அதனால ஒரு பீஸ் போன பல்பு தான், டம்மி தான் போல இருக்குது, தேவையில்லாம நான் வந்து அலப்பறை பண்ணிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் உணர்ந்து கொள்வாரு. வழக்கம் போல திமுக காரனுக்கு வழி வழியாக திமுக இருந்து வேலை செஞ்சவனுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். நம்ம அறிவாலயத்தில் போய் நாம சொன்னோம்னா நம்முடைய பேச்சு தான் எடுபடும். தயவு செய்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவா போவாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் ஐ பெரியசாமி களத்தில் இறங்கி ஒரு பக்கம் திமுக நிர்வாகிகளை தன் பக்கம் இழுக்கின்ற வேலையில பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்துலாண்டா ஒரு கை என்று சொல்லிட்டு அவரும் போட்டியில் இறங்கியிருக்கின்றாராம். சோ சூழ்ச்சியே செய்து அரசியல் வளர்ந்த திமுக காரண பன்னீர்செல்வத்தினால எதிர்கொள்ள முடியுமா என்பது பற்றி நமக்கு தெரியல. ஆனால் எல்லாரும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பன்னீர்செல்வம் இந்த ஒரே ஒரு தேர்தல் தான், இந்த தேர்தலில் நாங்க தோல்வி அடைய வச்சுட்டோம்னா முதலமைச்சர் எட்டி கூட பார்க்க மாட்டார், என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டார். அவரு 3 முறை முதலமைச்சராக இருந்ததுனால ஊடகமானது அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். எங்க போனாலும் அவரை சுத்தி சுத்தி வரும். அவரு ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிபடுவார், மீடியாக்களை பேட்டி கொடுப்பார், எப்போதும் லைவ்ல வச்சுக்கிட்டே இருக்கும் ஊடகம். அதனால அவருக்கு இருக்கின்ற அதிமுகவுடைய புகழானது திமுகவில் அப்படியே தொடரக்கூடாது, அம்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த திமுக உடன்பிறப்புகளும் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக இறங்கியிருக்கின்றார்களாம். அதனால பன்னீர்செல்வம் அமைதியாக போய் அறிவாலயத்தை கைப்பற்றதுக்கு முன்பாக அவரை காலி பண்றதுதான் முக்கியம் அப்படின்னு திமுகவுடைய அமைச்சர்கள் களத்துல இறங்கி இருக்கின்றார்கள். அதனால இந்த 2026 ஏப்ரல் மாதம் நடைபெற போகின்ற தேர்தலோடு பன்னீர்செல்வத்தினுடைய சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து திமுக காரங்க நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது வச்சுங்களேன், பன்னீர்செல்வமே போய் என்னுடைய தாய் கழகத்தில் இணைகின்றேன், திராவிட முன்னேற்ற கழகமானது தீய சக்தி தான், அந்த கட்சியுடன் இணைந்து என்னால் பணியாற்ற முடியாது, அங்க பழிவாங்குகின்ற நடவடிக்கையில் தான் அதிகமான பேர் இறங்குகின்றார்கள், துரோக வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள், என நம்ப வச்சு கழுத்தறுத்து விட்டார்கள், முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்றேன், முதலமைச்சர் இதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அதிமுக முதலமைச்சராக இருந்துட்டு திமுக வந்து சேருவதற்கு எந்தவித உணர்வும் குத்தல, அவருக்கு எந்த விதமான மன சங்கடமும் ஏற்படவே இல்லை. ஏடாது அங்க அப்படி இருந்தோம் இங்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான மன குறுகுறுப்பும் இல்லை, மகிழ்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்துட்டார். ஆனா அவர் திமுகவினால எதுவுமே பெறல, அதனால இங்கிருந்து மீண்டும் அதிமுகவுக்கு போறது ரொம்ப ஈஸி. அதனால அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற்றால் அவரே போயிடுவாரு. ஆனா அவர் அங்க போனோம்னு வச்சுங்களேன், அதுக்கு நாம என்ன வேலை பார்க்கணும் கேட்டீங்கன்னா அவரை தோக்கடிக்கணும். சாமி இவன் வேணாடா சாமி அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, நம்ம நாசர் கிட்ட தான் வடிவேல் சொல்லுவான்னு, அண்ணா இவன் வேணானா அப்படின்னு ரஜினி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இப்ப மூத்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் ரகசியமாக திட்டம் போட்டு பன்னீர்செல்வமா வேணாப்பா சாமி வேணாப்பா அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேர்தலுக்கு முன்பாகவே பன்னீர்செல்வத்தை ஓரங்கட்டினாலும் ஓரங்கட்ட முடியும், எப்படி சீட்டு கொடுக்காம தடுக்கலாம், வந்த உடனே பன்னீர்செல்வம் அவர்கள் சீட்டு பேரம் பேசி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க, கட்சியில உழைச்சவனுக்கு இடம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாத்த இந்த முறை கொடுக்காத, பன்னீர்செல்வத்துக்கு எம்பி சீட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா மேலவை எம்பி கூட கொடுக்கலாம், அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட தடுக்கலாம். இல்ல சீட்டே வாங்கினாலும் பன்னீர்செல்வத்தை தோக்கடிப்பது தான். அது மட்டும் இல்ல, இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் முழுவதும் யூடியூப் சேனலும் மெயின் ஸ்ட்ரீம் சேனலும் போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. பன்னீர்செல்வத்தினுடைய துரோகத்தை தான் மக்கள் அதிகமா பேசுறாங்க. அதனால பன்னீர்செல்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மட்டத்திலும் எதிர்ப்பு, திமுகக்குள்ளேயும் எதிர்ப்பு, அதிமுகக்குள்ளேயும் எதிர்ப்பு, தொண்டர்கள் மத்தியிலும் எதிர்ப்பு,
ஸோ இப்படி மும்முனை எதிர்ப்பு இருப்பதனால அடுத்த தேர்தலில் பன்னீர்செல்வம் நின்னா கூட வெற்றி பெற மாட்டாரு. அவரே தோத்தாருன்னா அதிமுக கூடுவாரு, கொஞ்சம் கவனம் இருங்க அப்படின்னு திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் வந்து பேசப்படுகிறது. ஸோ ஆனால் திண்டுக்கல் ஐ பெரியசாமி மற்றும் தங்கம் தென்னரசு, அதோட தங்க தமிழ்ச்செல்வன், இவங்கெல்லாம் வந்து நம்ம பன்னீர்செல்வம் அங்கே போனதுனால கலக்கமடைந்திருக்கின்றார்கள். ஸோ பன்னீர்செல்வத்தினுடைய குணத்தை வெகுவாக முதல்வர் பாராட்டி இருப்பதனாலே அமைதியாக போய் ஏதாவது சாதிச்சிட போறாரப்ப அந்த மனுஷன் விடாதீங்கடா அறிவழைத்து பக்கத்தில் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஸோ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் அந்த அளவுக்கு பெரிய நெருக்கடியை அவர் சந்திக்கவே இல்லை. கட்சி விட்டு தூக்கி வெளியே போட்ட பிறகுதான் ஒரு பெரிய நெருக்கடியை சந்தித்தார். ஆனால் இப்போ போய் 4 நாள் கூட ஆகல, அதற்குள்ளாக மூத்த அமைச்சருடைய நெருக்கடியினால மனம் உடைந்து காணப்படுகின்றாராம். முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவுக்கு அறிவாலயம் வருகின்ற போது கூட பெரிய பெரிய முட்டுக்கட்டைகள் நிகழ்ந்ததா. சரி, பார்க்கலாம் பன்னீர்செல்வம் அவர்கள் எவ்வளவு விரைவாக திமுக விட்டு வெளியேறுகின்றார், அதற்கான சூழ்நிலை திமுக மூத்த அமைச்சர்கள் எவ்வாறு எடுக்க போறாங்கன்னா பொறுத்து பார்க்கலாங்க. துரோகிகள் எங்கேயும் போய் வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. விரோதிகள் கூட முன்னேறி விடலாம், ஆனா துரோகிகள் முன்னேற முடியாது. பார்க்கலாம் அவருடைய முன்னேற்றம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் தந்த கட்சிக்கு துரோகம் செய்தவன் உருப்பட மாட்டான் என்பது என்னுடைய கருத்து. அதனுடைய எஃபெக்ட் தான் மூத்த அமைச்சர் மூலமாக கிடைக்குதோ என்னவோ தெரியல. சரி நண்பர்களே, உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.